டேய் கண்மணி, உள்ள போய் ஏதாவது பழசு இருந்தா கொண்டு வா, நம்ம அதை எரிக்கலாம். சரிம்மா. தாத்தா அம்மா ஏதாவது பழசா இருந்தா கொண்டு வா, நான் சொன்னாங்க, அதான் என்ன எடுத்துட்டு போகலாம்னு பார்க்கலாம்னு வந்தேன். நல்ல கேடு பேராண்டி, நானும் எத்தனையோ வாட்டி கேட்டுட்டேன், அதை கொடுக்கவே மாட்டாரு. அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வேணாமே வா, நீங்க சொன்னா தர மாட்டீங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். டேய் பேராண்டி, வேணா எடுக்காதடா. என்னது இது, ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அன்புள்ள அத்தான், நம்ம ரொம்ப வருஷமா லவ் பண்ணோம், ஆனா அது கடைசி வரைக்கும் கல்யாணத்துல முடியவே இல்லை. நீங்களும் உங்க பொண்டாட்டிய கழட்டி விட்டுட்டு வரேன்னு சொல்லி வரவே மாற்றீங்க. நான் இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு வழி எனக்கு சொல்லுங்க. நம்ம பையனும் இப்போ வளர்ந்துட்டு வரான், அவனுக்கு நான் என்னன்னு சொல்றது? யாரு என் அப்பான்னு கேட்டா நான் என்ன பண்றது? சீக்கிரம் பதில் கடிதம் எழுதுங்க. உங்கள் அன்புள்ள கண்மணி. யோ தாத்தா, இப்போ புரியுதியா எனக்கு எதுக்கு கண்மணின்னு பேர் வச்சிருக்கேன்னு? ஆம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம கண்மணி பேர் வச்சிருக்கேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்க பண்றது ரொம்ப தப்பு சார். அது ஒண்ணும் இல்லம்மா, அது எதுவும் தெரியாம. இது உனக்கு தெரியாமல் நடந்து இருக்கா? கண்மணிங்கிற பிள்ளைங்கிற என்னையா நினைச்சுட்டு இருக்க? இதுக்கு மேல நான் உன் கூட வாழ விரும்பல. டிவோர்ஸ். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.